கல்வியாண்டு 2024-25 நாள் 14/3/2025. தென்றலிலே தவிழ்ந்து வரும் தென்பொதிகை சந்தனமே, தெருவிலே அசைந்து வரும் தென்பாண்டி சீதனமே, தென்குமரி எதிரொலிக்கும் தெய்வ குரல் சித்திரமே, தொட்டு இணை வணங்க வைக்கும் தொன்மை கொண்ட தமிழ் மகளே, தொழுது வணங்குகின்றேன் உன் திரு நாமமதை. பூந்தென்றலே வெண் மேகங்களே, வானக அணிகள் வசந்தம் பாட தூயோர் வாழ்த்து செய்ய எம் பள்ளியின் ஆண்டு அறிக்கையினை சமைதலில் பகர்கின்றேன். இரவுகளை விரித்து பறப்பது வியப்படைவதற்கல்ல, பறந்து சென்று இலக்கை அடைவதற்குத்தான். பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு செல்ல போவதில்லை. போகின்ற பாதையில் பூக்களின் கூட்டம் நின்று புன்னகைத்து சிகரங்களை தொட்டு அனைத்து சரகத்திற்கும் முன்மாதிரியாக தன் நேரிய வழியில் எமது சரகத்தை வழிநடத்தும் வட்டார கல்வி அலுவலர் திரு எல் கலாவதி MA BEd அவர்களே, தான் கொண்ட பணியில், செயலில், சிந்தனையில், நோக்கத்தில் கண் துஞ்சாது, உடல் அயற்சியை மனதில் கொள்ளாது இலக்கை நோக்கி செல்லும் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி டி மே டயனா ஜெயந்தி MSc MAd MPhil அவர்களே, பிடித்துக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருப்போம். திறமையோடு கூட பொறுமையும் கலந்து பணியாற்றும் பள்ளி துணை ஆய்வாளர் அவர்களே, அன்புக்கு மலைமுகில் போல் நின்று எமக்கு நல்வழி காட்டி நன்கு கற்பித்து கல்வி போற்றுமிடம் நன்மதிப்பு பெற்று பணியாற்றும் காஞ்சரகோடு அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே, தோல் வலித்தாலும் பிறருக்காக துடுப்பு வலிப்பது தொண்டு, அடர்த்தியான அன்பின் ஆழமான செயல் வடிவம் தொண்டு. அத்தகைய தொண்டகம் பெருமை சொல்லவும் பெரிதே. சமூக பணியாற்றும் கலோனல் டி வினோத் தேவராஜ், தேசிய மற்றும் பன்னாட்டு மனித உரிமை மற்றும் குற்றவியல் கட்டுப்பாட்டின் செயலர் அவர்களே, அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகில மகிழவே மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் திரு ராஜகுலாட் அவர்களே, கனவுகளை கையிலேந்தி காலத்தோடு பயணித்து வரும் நீவீர் எங்களை அடையாளப்படுத்தும் அங்கீகாரங்கள். உங்களின் வெற்றி எங்களின் பெருமிதம், உங்களின் உயர்வு எங்களின் அடையாளம் என எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான டாக்டர் ஜான் கிங்ஸ்லி, அட்வொகேட் ஜான் ஞானசேகரன் அவர்களே, அன்பை பகிர்ந்து மனிதத்தை காட்டும் எமக்கு எப்போதும் நல்ல ஆதரவு தரும் வட்டார வளமைய கணக்காளர் திருமதி பெனிலா அவர்களே, எம் பள்ளி மாணவர்களை புடப்போடுகின்ற ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி ஜெயராணி அவர்களே, தேடல்களை தேடி திருந்து வழிகாட்டி தோழமை கொண்டு பணியாற்றும் SMC கல்வியாளர் திருமதி ரத்னபாய் அவர்களே, அரசு பள்ளியே ஆகாயமாகும், அதுவே நமது ஆயுதமாக செயல்படும் எம் பள்ளியின் SMC தலைவி திருமதி சி கனிமொழி அவர்களே, விடாமுயற்சியின் வெற்றி வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல், மாணவர் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி காண்பவர் எம் பள்ளியின் PTA தலைவர் திரு K செல்வின் அவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று எம் பள்ளியின் ஆண்டு அறிக்கையை வாசிக்கின்றேன். எம் பள்ளி 2024-25 கல்வியாண்டு 10/6/2024 அன்று தலைமை ஆசிரியர் திருமதி போ ஜெயந்தி, இடைநிலை ஆசிரியர்களான திருமதி எஸ் சகாயரட்டின் ஜெயந்தி, திருமதி மாட்டி மேயர் நிர்மலா அவர்களுடன் மீண்டும் செயல்பட தொடங்கியது. செயல் திட்டங்கள். எம் பள்ளி கல்வியாண்டில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வியுடன் எண்ணும் எழுத்தும் கற்பித்த முறையில் செயல்பட்டு வருகின்றது. நோக்கமும் வளர்ச்சியும். தன்னலம் அகற்றி பொதுநலம் உருவாக்கி ஏழை மாணவர்களின் பிடிவெள்ளியாக சாதிக்க துடிக்கும் சக்தியற்ற மாணவர்களுக்கு சாத்தியமான வழிகளை காட்டி ஒழுக்கத்தோடு கல்வியையும் கற்றுக் கொடுப்பதே எம் பள்ளியின் நோக்கமாகும். பள்ளி வேலை நேரம். எம் பள்ளி காலை 9:10 முதல் மாலை 4:10 வரை செயல்பட்டு வருகின்றது. திங்கட்கிழமை தோறும் பொது காலை கூடுகையும் மற்ற நாட்களில் வகுப்பறை கூடுகையும் நடைபெறுகின்றது. வழிபாடு கூட்டத்தில் மாணவர்களின் தனித்திறமை வெளிப்படுத்தும் வகையில் திருக்குறள், விளக்கம், சர்வசமய வழிபாடு, தமிழ் மற்றும் ஆங்கில செய்தி வாசித்தல், இன்றைய சிந்தனை, பொது அறிவு, பழமொழி, பிறந்தநாள் வாழ்த்து
போன்றவை இடம்பெறுகின்றது. நிர்வாகம் சிறார்களை சின்னவர்களாக பாராது சாதனையின் வித்துக்களாக, சரித்திரத்தின் பாதங்களாக கூர்ந்து நோக்கும் தொலைநோக்கு பார்வை வேண்டும். கல்வி என்பதற்காக பல பயிற்சிகள் மூலம் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தோடு இணைந்து பள்ளி நலனில் வளங்காண செய்கிறது அரசு நிர்வாகம். நலத்திட்டங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அரசால் வழங்கக்கூடிய நலத்திட்டங்களான 4 செட் இலவச சீருடை, 3 பருவத்திற்கான பாட புத்தகம், பாட குறிப்பேடு, இலவச காலணி, கிரையான்ஸ், வண்ண பென்சில், புத்தகப்பை, கல்வி உதவித்தொகை போன்றவைகள் பெற்று மாணவருக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. பங்குகள் போட்டிகள் எம் பள்ளி மாணவர்கள் சரக அளவிலும் மாவட்ட அளவிலும் நடைபெறுகின்ற போட்டிகளில் கலந்து வெற்றிகளை பெற்று வருகின்றனர். எம் பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவில் நடைபெற்ற களிமண் பொம்மை செய்தல் போட்டியில் ஜியோ அக்ஷல் முதல் பரிசையும், பரதநாட்டியத்தில் ஷான்வினா, ரியானா, அப்ரின் தயா, ரித்விகா, ரியாஸ்னி, ரெபிக்ஸா, ரிபிசா கிரைஸ், ஜியோடின் பிபி மாணவிகள் மாவட்டத்தில் 2ஆம் பரிசையும் பெற்று எம் சரகத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். மாணவ செல்வங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். விழாக்கள் மாணவர்களின் கலைத்திறனை மேம்படுத்தவும் பகிர்தலை ஏற்படுத்தவும் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றது. பள்ளி வளர்ச்சி நாள், சுதந்திர தின விழா, மாணவர்களால் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஆசிரியர் தின விழா, ஆசிரியர்களால் மாணவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு நடைபெற்ற குழந்தைகள் தின விழா, ஓண பண்டிகை, கிறிஸ்துமஸ் தின விழா, தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா, குடியரசு தின விழா போன்ற விழாக்கள் சிறப்புடன் கொண்டாடப்படுகின்றது. விருதுகள் 2024-25 கல்வி ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை எம் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி கோ ஜெயந்தி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். புரவலர் திட்டம் இக்கல்வியாண்டில் புரவலர் எண்ணிக்கை 50 ஆகும். அதற்கான தொகை கருங்கல் கனரா வங்கியில் வைப்பு தொகையாக போடப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டின் நோக்கங்கள்: மாணவர் எண்ணிக்கையை அதிகரித்தல், மாணவர்களின் கற்றல் அடைவுத்திறனை 100% அடைய செய்தல், புரவலர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், சிறந்த பள்ளிக்கான விருதினை பெற முயற்சி செய்தல், நாளைய உலகின் இன்றைய நம்பிக்கை நட்சத்திரங்கள், மின்னுகின்ற வானம் நம் பள்ளி. இந்த பள்ளி என்னும் சோலைக்குள் பூத்த கனகமலர் பெட்டகங்கள் எம் மாணவர்கள். ஒவ்வொரு பூக்களுக்குள்ளும் வெவ்வேறு நிறம் உண்டு, வளம் உண்டு, குணம் உண்டு. அந்த மலர்கள் வாசம் பரப்பும் வண்ணம். இவ்வகையில் அறிக்கையினை சமர்ப்பிக்கின்றேன். இவன் செயலர். Thank you, teacher.